ப்ரோ. ப்ரோ கேக்குது பேசுங்க. என்னையா சார்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நெக்ஸ்ட் மந்தோட சென்னை வந்துருவேன் ப்ரோ. ஒர்க்கு இங்க அவ்வளோதான் எனக்கு. அப்படியா? சூப்பர். ம். அப்புறம் சாப்பிட்டீங்களா? ஐயப்பன் ப்ரோ எப்படி இருக்கீங்க? மேட்ச் பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, நான் மேட்ச் பார்க்கல ப்ரோ. லாஸ்ட் 24th அன்னைக்கு ஆஸ்திரேலியா கூட நமக்கு மேட்சான் சூப்பர் ஆமா 8. ப்ரோ, ஆமா ஆமா. ஹாய் கரெக்ட் ப்ரோ. ப்ரோ. பிஎஸ் மித்ரன் வந்து இப்போ சர்தார் சூஸ் பண்ணாங்க. இப்போ அப்கமிங் அதான் நான் எக்ஸ்பிளைன் ஒர்க்கு வேற ப்ராஜெக்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சர்தார் 2 தான் பண்ணிருக்கு. அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. என்ன ஆதி நாராயணன் சொல்லுங்க. ஸ்பேஸ்லாம் வந்திருக்கு. டெய்லி வரேண்ணா, ரிசர்வ்ல எழுதிட்டு போயிடுவேன். பார்த்தேன். அது கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனை. ப்ரோ இந்தியா டுடேல ஒரு ஆர்டிகல் வந்து ப்ரோ ஆக்சுவலி 9ஆம் தேதி நினைக்கிறேன், 8ஆம் தேதி நினைக்கிறேன். அண்ணாமலைகிட்ட வந்து நீ கேபினெட் பதவி ஏத்துக்கன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே மோடி ஆச்சரியப்பட்டிருக்காரு. ஏன்னா அவங்கவுங்க பதவிக்காக சண்டை போடும்போது அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லையா? அப்படிலாம் இருக்காது. ஃபேக் அந்த மாதிரிதான் ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சும்மா இருக்க வாய்ப்பு இல்லை. ஓ, இங்க இருக்க ஃபேன் பாஸ் யாராவது சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலா சொல்லணும்ல, அது இருக்க வாய்ப்பு இல்லை. அது பார்க்கும்போது ஏன்னா எனக்கும் அது அண்ணாமலை போறது இப்படி இதாகல. ஏன்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்கு. நான் அப்படி சொல்லுங்க, அந்த கேபினெட்லாம் கொடுத்தாங்கன்னா அது பெரிய வேல்யூ தான். பட் அது கொடுக்க முடியாது. ப்ராக்டிக்கலா என்னன்னா, மற்ற ஸ்டேட்ல இவங்க கேட்பான்ல, நான் வந்து எம்பிலாம் கொடுக்குறேன், எங்க ஸ்டேட்ல இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க, எங்களுக்கு கொடுக்காம நீங்க வந்து மாத்தி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. ஆனா முருகன் அவருக்கு என்ன இன்ஃபுளுன்ஸ் ப்ரோ? அவருக்கு அப்பப்ப வருஷம் கிடைச்சது எப்படி அது? முருகன் அது தெரியல ப்ரோ. அந்த கட்சிக்குள்ள அவருக்கு இப்ப இன்புட்ஸ் இருக்கலாம். ஓகே, கேஸ்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லையா? அந்த கோட்டால சொல்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. கொங்குல வளரணும்னு நினைக்கிறாங்கல்ல, கொங்குல அருந்ததியர் ஜாஸ்தி இல்லையா? ஏங்க, முருகன் வந்து ஆல்ரெடி மினிஸ்டர் தான் இருந்தாரு. இப்ப என்ன ஓட்டு எழுதிச்சா இங்க? இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவரை அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு மகாராஜா ப்ரிவியூ இருந்துச்சா? ப்ரிவியூ கிடையாது, ஃப்ரெஷோ.
ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ப்ரோ. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நிறைய பேர் கண் கலங்கிலாம் ஃபீல் பண்ணாங்க கிளைமேக்ஸ்ல. சூப்பர் ப்ரோ. ரிவெஞ்ச் ஸ்டோரியா ப்ரோ? ஆமா. நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்களா ப்ரோ, இல்ல முன்னாடி பாத்துட்டீங்களா? ஏங்க நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேங்க, அந்த கதை வந்து ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல இருந்து சொல்றதுல இருந்து கேட்டு கேட்டு எனக்கு ஒரு 2 வருஷமா அந்த கதையை தெரியும். அதுக்குள்ளேயே ஓகே ஓகே. டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மகராஜால. இல்ல ஃபைனல் அவுட்டா சொல்றேன். ஃபைனல் அவுட்டா இன்னைக்கு தான் பாத்தீங்களா, இல்ல முன்னாடி முன்னாடி பாத்துட்டீங்களா? பார்த்துட்டேன். அனுராக் கஷ்யப் த வில்லனா? படம் பாருங்க. இது இது யார் ரெக்கார்டிங் ஏதோ அனுப்பிச்சுட்டு நித்லான் டேக் பண்ணி விட்டீங்கன்னா நித்லான் காலில் ஃபாலோ போட்டு சண்டை போடுறாரு அந்த மாதிரி அவர். அதனாலதான் அந்த படம் தலைவரே தலைவரே எதுவுமே பேசுறாங்க தலைவரே அப்படி பாரு எப்போதான். படம் பாருங்க வெள்ளிக்கிழமை. வேற இருக்கீங்க ப்ரோ? ப்ரோ தளபதி 69 வருமா வராதா? வேலையெல்லாம் போயிட்டு இருக்குங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. இல்ல ஏதோ சில பேர் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்றாங்களே. அதெல்லாம் கிடையாது. வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. புஷ்பா போஸ்ட் பண்ணதானா? ஆமா அப்படிதான் சொல்றாங்க. புஷ்பா மாறுதுன்னு சொல்றாங்க டேட்டு. ஸோ அதனால தான் தங்கலான் மணங்கான்லாம் அந்த டேட்டை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணுவாங்க. ஒரு பாலையா மோடி மொமெண்ட் பாத்தீங்களா? உங்க ஃபேவரட் 2 பார்த்தேன். பேர் இன்னைக்கு. ஆமா பார்த்தேன். மாசா கெத்தா மாஸ் காட்டுறாரு மோடி வந்து. பவன் சிரஞ்சீவி 2 கையும் பிடிச்சி அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க மாசு சரி நல்லா இருக்கும் ஒரு மொமெண்ட். ஒரே மாஸ் தாங்க. என்ன இருக்கு? செமையா பல்ஸ் பிடிக்கிறாரு ப்ரோ. ரஜினிகிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு ஸ்டேஜ்ல. என்ன சொன்னாரு? நான் பார்க்கல எதுவும். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு தெரியல. ரஜினிகிட்டயும் அவங்க ஒய்ஃப்டையும் கொஞ்சம் நின்னு பேசிட்டு இருந்தாரு. ஏதாவது விசாரிச்சுட்டு தனியாவா? இருந்தாரு. ஓகே ஓகே. ம். வேற யார் இருக்கீங்க ப்ரோ? ஸ்பீட். ப்ரோ இன்னைக்கு பார்த்தது அப்படியே விஜயும் மோடி இந்த மாதிரி நின்னா நல்லா இருக்கும்ல ப்ரோ. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? விஜயும் அஜித்துமா? இல்ல இந்த எலெக்ஷன்ல வாய்ப்பு இல்லைங்க. கார்த்தி ப்ரோ மகாராஜா படம் நாளைக்கு தான் ப்ரோ ரிலீஸ். தெலுங்குல இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க எனக்கு. இல்ல ஃப்ரைடே தான் ரிலீஸ். நான் திருப்பதியில இருக்கேன் ப்ரோ. இன்னைக்கு 10:30 மணி ஷோ போட்டிருக்கேன். 13th தெலுங்குல அப்படியா? அப்படிலாம் இல்லையே. ஓப்பன் பண்ணியிருக்கேன் ப்ரோ ஒரு தேட்டர்.
வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ். இப்போ வெள்ளிக்கிழமை காலம் தான் ரிலீஸ். ஓகே. பிரசாந்த் ப்ரோ கூட ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு, ட்வீட் போட்டிருந்தாரு. அவர் எங்க பார்த்தாரு? ஐயப்பா அங்க வந்திருந்தாரு ஆமா ப்ரெஷோக்கு. ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தாரு அவரு. எனக்கு மாட்டி தான் உட்காந்து பார்த்துக்கிட்டாரு. அப்படியா? சரி சரி. ஓகே ஓகே. நான் ப்ளூ சட்டை மறந்து ஃபோனே எடுக்கானா? என்னாச்சு? அவர் ஃபோனே யூஸ் பண்ணல படம் பார்க்கும்போது. அப்படியா? அப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் படம். அண்ணன்ட்ட வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ணன் அந்த ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணி நோண்ட ஆரம்பிச்சாருன்னா முடிஞ்சு போச்சு படம் அப்படின்ற மாதிரி தான் அவர் கூட உட்காந்து நின்று தெரிஞ்சிடும். ஒரு அரை மணி நேரம் பார்ப்பாருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அப்படியே சரி ஓகே, அப்படியே இந்த ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சாருன்னா ஓகே வேலைக்கு ஆகாது அந்த மாதிரி. ப்ரோ விஜய் Hi bro. ஹெச்வி படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாரு ப்ரோ? அனிருத் தான், வேற யாரு? அனிருத் ஆனா ஹச் வினோத் அவரு ஜிப்ரான் வேற யார் இருக்காங்க? அப்படி கிடையாது. விஜயோட கடைசி படம் அப்படிங்கும்போது கொஞ்சம் மாசா இருக்கணும்ல. நீங்க வாரிசு பார்க்கும்போது கூட போனே நோட்டாம நான் பார்த்ததா சொன்னீங்க முன்னாடி. வாரிசு ப்ரீவியூ பார்க்கும்போது. நான் அவரோட பார்க்கலையே. இல்ல அவரோட அவரோட பார்க்கல. பார்க்கல. சொல்றேன். தெரியல, அவர் ரிவ்யூல சொல்லியிருக்காரா தெரியல. அவரோட பார்க்கல வாரிசு. இல்ல அவர் ரிவ்யூல சொல்ல ப்ரோ. நார்மலா உங்களுக்கு ப்ரீவியூ போடும்போது எல்லாரும் வந்திருந்தப்ப நீங்க போய் பாத்தீங்களா? அப்ப சொல்றேன். நீங்க போனே சுத்தமா எடுக்கலன்னு சொன்னீங்க ஸ்பேஸ்ல பேசும்போது. என்ன சொல்றீங்களா? உங்களை சொல்றேன். நான் ப்ளூ சட்டை சொல்றேன். ஏங்க நான் வந்து என்னங்க ஒரு விஜய் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படி பார்க்கணும், அப்படி ஒரு படத்தை பார்க்கும்போது எப்படிங்க போன் எடுத்து பார்ப்போம்? அப்படி பார்க்க மாட்டோம்ல. அந்த மாதிரி ரீசெண்டா என்ன படம் போனே தொடாம பாத்தீங்க? இல்ல இந்த வருஷம் அந்த படத்துல? கருடன். ரொம்ப சிம்பிளுங்க. படம் நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே. அரண்மனையுமே எனக்கு வந்து போரே அடிக்கல, ஜாலியாக தான் போச்சு. அரண்மனை 4 ஜாலியாக அப்படியே படம் பார்த்துட்டு இருந்தேன், இன்ட்ரெஸ்டிங்கா. ப்ரோ நீங்க ஸ்டார்லாம் லைட்டா போர் அடிச்சிருச்சு. கார்த்தி ப்ரோ, நீங்க ஆந்திரா பாலிடிக்ஸ் எப்படி ப்ரோ பாக்குறீங்க? தமிழ்நாடு என்ன படம்? ஆந்திரா பாலிடிக்ஸ் தமிழ்நாடு கம்பேர் பண்ண எப்படி ப்ரோ இருக்கு? அதுக்கு இது கம்பேரிசனே கிடையாது. என்ன கம்பேரிசன் இருக்கு? இல்ல அது வேற இது வேற. நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திரால ரெண்டு பார்ட்டி ப்ரோ இருக்கு, மேஜர் பார்ட்டி சொல்லலாம். இங்க தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டி இருக்கு ப்ரோ. இப்போ என்டிகே அந்த மாதிரி ஒரு பார்ட்டியும் இல்லை ப்ரோ. தெலுங்கு தேசம், இப்போ ஜெகன் பார்ட்டி, சந்திரபாபு நாயுடு பார்ட்டி, ஜெகன் பார்ட்டி, 2 பார்ட்டி தான் ப்ரோ மேஜர் பார்ட்டி. அது தவிர வேற எந்த பார்ட்டியும் இல்லை ப்ரோ. இல்லையே, அங்கேயும் காங்கிரஸ்லாம் இருக்கே. காங்கிரஸ், ஜனசேனா. காங்கிரஸ் ஜெயிக்க மாட்டாங்க ப்ரோ. கம்மி ப்ரோ. ஓகே என்ன ப்ரோ பேசி இந்த மாதிரி பாமக, தேமுதிக, விசிகா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றீங்களா? அது இல்லை. அது இங்க மட்டும் இல்லைங்க, எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் வந்து நிறைய இடத்துங்கள்ல அது இல்லை. மகாராஷ்டிரால இருக்கு, அப்புறம் பீகார்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் தான் இருக்கு. இது இடத்துலயும் 1 to 1 தான், அந்த மாதிரி தான் இருக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தான். கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் சண்டை. இப்படிதான் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு. ஒடிசாவில் பிஜேபி வர்சஸ் பிஜேடி தான். மத்திய பிரதேசில் காங்கிரஸ் பிஜேபி தான். குஜராத்தில் ஆளே இல்லை.
ராஜஸ்தான்ல காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி. டெல்லியில மட்டும் 3 கட்சி இருக்கு. ஆம் ஆத்மி இப்போ வளர்ந்துருக்கு டெல்லியில. ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பிஜேபி இருக்கு. பஞ்சாப்ல இருக்கு. பஞ்சாப்ல அங்க கொஞ்சம் அகாலிதள் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த நார்த் ஈஸ்ட்ல போயிட்டீங்கன்னா அங்க கொஞ்சம் நிறைய கட்சிகள்லாம் இருக்கு. உத்தரப்பிரதேசில் இருக்கு சில கட்சிகள். மாயாவதி இருக்காங்க, அவங்க சமாஜ்வாதி இருக்காங்க, பிஜேபி, காங்கிரஸ். ஹாய் ப்ரோ. ப்ரோ ப்ரோ லாஸ்ட் வீக் அஞ்சாமை விதார்த்துக்கு படம் வந்துச்சு. அது பாத்தீங்களா ப்ரோ? ஏன்னா பெருசா ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் ஹேட் கண்டென்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது பெருசா ஒன்னா மாதிரி தெரியல. ஸோ நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன் ப்ரோ, அந்த படம் பார்த்தேன். கொஞ்சம் ரொம்ப ட்ராமாவாக இருந்துச்சு அந்த படம். பெருசெல்லாம் பிடிக்கல. ஓகே அவ்வளோ. ஓகே ஓகே ப்ரோ. ஏன்னா இப்ப அந்த நீட் டைம்ல விட்டதால எதனா இம்பாக்ட் ஆச்சு ஒரு இதாக கேட்டேன் ப்ரோ. அதெல்லாம் ஒரு இம்பேக்ட் ஆகுதுங்க. நீட்டே எல்லாமே மறந்துட்டேன். இந்த கத்தி படத்துல ஒரு சீன் வரும். கத்தி படத்துல வந்து என்னன்னா, தன்னூத்துன்ற கிராமம் வந்து தண்ணி பிரச்சனை, இந்த கிராமமே அழிய போகுது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து போராடிட்டு இருப்பாரு பயங்கரமா. அப்ப அந்த மீடியா எல்லாம் போயிட்டு பேட்டி எடுப்பாங்க. பேட்டி எடுக்க சாதாரண தண்ணி இதுக்கு ஒரு பிரச்சனையா அப்படிமா ஒருத்தன். அங்க இருக்க என்ன சொல்லுவான், ஐயோ உங்களுக்கு எல்லாம் பைப்பு திறந்து தண்ணி வருது, அதனால நீங்க இப்படிதான் பேசுவீங்க, எங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு ஒருத்தன் பேசுவான். இதுதான் மக்கள் மனநிலை. எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை, காமன் பிரச்சனை கிடையாது. உனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உனக்கு நீங்க வந்து என்னன்னா ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு, ஒருத்தருக்கு அது பெருசா தெரியலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு தெரியலாம். காமன் பிரச்சனைலாம் எடுக்கும்போது, படமா எடுக்கும் போதெல்லாம் வந்து எல்லாரும் என்டர்டெயின் பண்ணவே பண்ணாது. அதனாலதான் விவசாயிகள் படம்லாம் பெருசா ஓடாம மொக்க வாங்கினது அதனாலதான். கனெக்ட் ஆகணும்ல. ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு பர்சனலா கனெக்ட் ஆகணும். அது ஆகாது. எப்படி ஆகும்? ஒரு தடவை 2 தடவை எடுத்தா பரவாயில்ல ப்ரோ. விவசாய பிரச்சனையை வந்து ஃபுல்லா புழிஞ்சு எடுத்துட்டானுங்க திரும்ப திரும்ப. அது எடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் விவசாயியை பத்தி யாரோ படம் எடுத்தீங்கன்னா கோவம் வந்துடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாரும் எடுக்கிறது இல்லை. ஒரு சம்மந்தமே இருக்காது. என்ஜிக்கு எல்லாம் யாரை கேட்டாலும் இயற்கை விவசாயிம்பாங்க. எல்லா ஹீரோவும் இயற்கை விவசாயி தான் அந்த பீரியட்ல. ப்ரோ ஸ்டார் மூவி நீங்க ஓடிடில பாத்தீங்களா இல்ல தியேட்டர்லயே பாத்தீங்களா ப்ரோ? தேட்டர்ல பார்த்தேங்க. பெருசாலாம் எனக்கு பிடிக்கலைங்க. ரொம்ப சுமாரான படம் தான். ஓகே, நாட் பேட். கார்த்தி ப்ரோ, கேங்க ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ உங்க ஏஜ் 33 ப்ரோ? ஆமா, 1991. எப்படி ப்ரோ கல்யாணம் பண்ண எப்படி ப்ரோ இருக்கீங்க? நான் வேணாம் நான் சொல்றேன். இல்ல ப்ரோ 25 26 ஆனனாலே இப்ப எங்க என்ன விஷாலம்னா 45 வயசு, ஒரு சிம்பன்னா 40 வயசு, சல்மான் கான் இருக்காங்க. அந்த மாதிரி அமைஞ்சிச்சு. சல்மான் கான் 55 56. இன்னும் நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்களால அப்படி இல்லை ப்ரோ. நம்மளாம் காமன் பீப்புள். நம்மளாம் இருக்க முடியாது ப்ரோ. ஒரு மாதிரி இருக்கு. இப்போ 26 உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? இல்ல ப்ரோ. ப்ரோ நீங்க எப்படி 33 வரைக்கும்
என்ன சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? அதான் ப்ரோ எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எப்படி கல்யாணம் பண்ணாம எப்படி இருக்கீங்க? அதுதான் என்னத்தையே கேட்கலாம். கண்ட்ரோல் பண்ண எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம வேலை பார்க்குறோம், அந்த வேலையை தான் பண்ண முடியும். உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க ப்ரோ. என்னது நீ இன்ஸ்பிரேஷன் எடுக்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு. அவர் வேற ஏதோ வில்லங்கமா இல்ல சொல்றாரு ப்ரோ, இல்ல வில்லிங்க பண்ணல ப்ரோ. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஒரு 25, 26 ஆனவொடனே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவனுங்க எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு காண்டாகும்ல. அது மாதிரி இவருக்கு எதுவும் ஆகாதான்? எப்படி இவரெல்லாம் எப்படி இருக்காரு 33 ஏஜ் ஆகுது? அந்த மாதிரி கேட்கறேன் bro. வேற எதுவும் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறதுனா எந்தெந்த விஷயத்துல ஆகுறது? அவன் கல்யாணம் பண்ணிட்டான், பொறாம பண்ணணும். குழந்தை பத்துட்டான், பொறாம பண்ணணும். வீடு வாங்கிட்டான், பொறாம பண்ணணும். கார் வாங்கிட்டான், பொறாம பண்ணணும். இப்படியே பொறாம போட்டே இருக்க முடியுமா? அவன் மாசம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான் ஐடி கம்பெனில. நம்ம இப்படி இருக்கோம். ஓகே, அவன் வெள்ளையா இருக்கான், நம்ம கருப்பா இருக்கோம். அவன் அழகா இருக்கான், நம்ம வந்து சுமாரா இருக்கும். இப்படியே நம்ம எல்லாத்துக்கும் பொறாம பண்ணா எந்த விஷயத்துக்கு தான் பொறாமப்படாம இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் பொறாமப்பட்டே இருக்க முடியாதுல்ல. அது இன்னொருத்தரை கம்பேர் பண்ணி ஏன் யோசிக்கணும் ஃபர்ஸ்ட்? அதுவே கிடையாதுல்ல. அவன் நம்மளை யோசிப்பான், அவனோட மைண்ட்ல இருந்து யோசிக்கனாலே அவன் நம்மளை பத்தி யோசிப்பான். பாத்தீங்கன்னா ஜாலியாக சுத்திட்டு இருக்கான் அந்த மாதிரி நினைப்பான். பட் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம ஏன் அடுத்தவனை பத்தி நம்ம கேர் பண்ணோம்? அது இந்த 20ல இருந்து 25, 28 வயசு வரைக்கும் அப்படிதாங்க இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. 6 மாசத்துல மேரேஜ் வச்சுருமா ப்ரோ? ப்ரோ அது நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். அது நடக்குதா நடக்கலையா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அது பர்சனலா வந்து எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க. அவங்களுக்கும் எங்க அண்ணனுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. அவங்க தனியா இருக்காங்க. பக்கத்துல வீடு, பக்கத்துல தான், பக்கத்துல வீடு எடுத்து தனியா இருக்காங்க. ஸோ அவங்களையும் நான் பார்த்துக்கணும். நான் சென்னையில் வேலை பார்க்குறேன். அவங்கள இங்கே கூப்பிட்டா வர மாட்டேறாங்க. நீ கல்யாணம் பண்ண வரன்றாங்க. அவங்களையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க வயசாகுது. இப்படியே வந்து அப்படி இப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சரக்கு போட்டு சுற்றிட்டு இருந்தோம்னா அதையும் பார்க்கணும். இன்னொன்று வேலை பார்க்குறதும் இல்லை. அதிகமாக 11 மணிக்கு காலைல எழுந்திரிக்கும். அப்புறம் 7 மணி 8 மணி ஆனால் ஆட்டோ ஓடாதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் இந்த ஒரு டிசிப்ளின் வரணும். ஸோ அதுக்கு மேலே வந்து அம்மாவெல்லாம் பார்க்கணும். அதுக்காக யோசிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. பிரசாந்த் ரிவ்யூ அப்புறம் அந்த மகாராஜ்க்கு பிரசாந்த் ரிவ்யூ பாத்தீங்களா மகாராஜ் ஃபிலிம்க்கு? அவரு ரொம்ப பார்த்தேன். அவர் அப்படி பேசினாலே நம்மளுக்கு ஒரு பயம் ஆயிப்போகுது கார்த்தி. ரொம்ப முகம் வாங்கிட்டு இருக்கிறோம் அவர் இந்த மாதிரி வளைச்சு சத்தியமா ஓப்பனான்னு சொல்றேங்க. அவருக்கு காசெல்லாம் எனக்கு கொடுக்கலங்க. பெய்டு ரிவ்யூவும் கிடையாது ஒண்ணு. இல்ல அப்படி சொல்ல அவரு நம்ம இன்வால்வா இருக்கனால சொல்றேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால சொல்லிருக்காரு. அதான் அவரு பாவம் நல்ல மற்ற படத்துக்கு சொல்லலாம். பட் இந்த படத்துக்கு நான் தானே சொல்லணும். நான் ஓப்பனா சொல்றேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவர் படம் பார்த்தே எனக்கு தெரியாதுங்க. அவர் படம் பார்த்தே எனக்கு நான் கேட்ட ஐயப்பன்ட்ட படம் பார்த்தாரா அவர் இருந்தே எனக்கு தெரியாது. ப்ரஷோல உள்ளது அவர் மீட் பண்ணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அவரா கனெக்ட் ஆயிட்டாரு. அவருக்கு பிடிச்சிருக்கு, அதை சொல்றாரு. ஏன்னா பாவம் அவரு நல்ல விஷயத்துலதான் சொல்றாரு. ஆனா 2-3 வாட்டி மொக்க வாங்கிட்டாரு இதே மாதிரி பில்டப் பண்ணி. ஆமா அது இருக்கதான் செய்யும். ஆனா 4-5 பேர் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க கார்த்தி. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தான் போட்டிருக்காங்க. புக் பண்ணிட்டு போனோம். படம் ரொம்ப நல்லாதாங்க இருக்கும். நல்ல படம் தான். கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சந்திரபாபு நாயுடு ஃபங்க்ஷன் பாத்தீங்களா?
இல்ல பார்க்கலங்க. நான் அப்ப சும்மா சும்மா கிளிப்ஸ்லாம் பார்த்தேன். மோடி வந்து ரஜினிகிட்ட பேசுறது, அப்புறம் வந்து இவங்க பவன் கல்யாணம் சிரஞ்சீவியோட கையை பிடிச்சி தூக்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தேன். அவ்வளவுதான். தலைவர் உண்மையிலே வேற லெவலுங்க. ரஜினி சொல்றீங்களா? ஆமா. அவருக்கு பயங்கர இன்ஃபுளுன்ஸ் இருக்குங்க, இந்தியா ஃபுல்லா இருக்கு. அது உண்மைதான். இல்ல சந்திரமாயிடு போய் கூப்பிடு மாதிரி சொல்றாரு. இல்ல அவர் எங்க போனாலுமே அவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு, அவருக்கு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அது உண்மைதான். கார்த்தி ப்ரோ, இந்த பாலிடிக்ஸ் பேசுறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கு ப்ரோ. முன்ன முன்ன இப்ப நீங்க ஒரு 6 மாசமா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எதனா கவனிச்சிருங்களா? இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருத்து வேறுபாடுனால நிறைய பேர் சண்டை போட்டு போடுறது, நம்ம கூட பேசாம இருக்குது, இந்த மாதிரி. அதுக்கு என்ன பண்றது, மொத்தமா டிவிக்காரங்க தான் வந்து அந்த மாதிரி பண்ணது. ஒன்றும் பண்ண முடியாது. அவங்ககிட்ட போய் நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? அவங்க தான் முழுசா திமுகவையும் காங்கிரஸும் ஆதரிச்சாங்க. இப்போ திமுக அவங்களுக்கு தான் சண்டை வருது அப்படின்னு சொல்லி திமுக திட்டிகிட்டு இருக்கானுங்க. நம்ம அதை தான் முன்னாடியே சொன்னோம். ஸோ உங்களுக்கு எதிரியே திமுக தான், நீங்க 26 எலெக்ஷன்ல வர போறீங்க, திமுக தான் அரசியல் பண்ணணும், நீ ஏன் இப்போ வந்து பேசிட்டு இருக்கணும்? அதெல்லாம் கிடையாது, நாங்கள் கோச்சிக்கிட்டோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தானுங்க. ஸோ கோச்சிக்க போ அப்படின்னு விட்டாச்சு, அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி யார் இவங்களை வந்து லாஸ்ட் 3-4 மாசமா ராகுல் காந்தி ப்ரோவா மாத்தினாங்களோ இப்ப அவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க ப்ரோ. அவங்க எல்லாம் திமுக எதிராக பேசுறது இல்ல, யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பட்டு போறானுங்க விடுங்க. ஹிட் லிஸ்ட் கலெக்ஷன் எப்படி இருக்கு கார்த்தி? பரவாயில்ல போச்சா எதுனா? அதெல்லாம் ஓடலங்க, ஃப்ளாப் தான். ஏப்பா வேற ஸ்பீக்கர் விடு. ஐயப்பன் ப்ரோ, மகாராஜா பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நாங்க ஒர்க் பண்றதுனால அது போடல, போட்டா தப்பா இருந்தேன், முன்னாடி போட்டுருக்கோம். சரி, ஏதாவது ட்வீட் வரலன்னு பார்த்தேன். என்ன போட்டதுக்கே சொன்னா நீ ப்ரொமோஷன் பண்றதுனால அப்படின்னு. அதனாலதான் அப்படிலாம் பார்த்தா நான் வந்து ஃபேஷன் ப்ரொடியூஸ்ல வந்து நான் இருவன்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இல்ல அது டக்கர்லாம் சொல்லணும், நல்லா இருந்தாலும் போடலாம், அதுல என்ன தப்பு இருக்குது? அதுக்குன்னு போடாமலாம் இருக்க முடியாது. அப்படிலாம் போட வேண்டிய அவசியம் பேசுறவங்க இல்லை. பேசிட்டு தான் இருப்பாங்க. நல்லா இருந்தா போட வேண்டியதுதான். ஆமா போடான்ட்டு. அரண்மனைக்கு நம்ம சம்மந்தமே கிடையாது. அரண்மனை நல்லா இருக்கு, நல்லா பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னோம். அதுல என்ன இருக்கு? இல்ல பிரசாந்த் ப்ரோ, நீங்க வேலை செய்யற பிலிமே நல்லா இருந்துச்சுன்னா கூட போடலாம்னு சொல்றேன் கார்த்தி. இல்லைன்னா தப்பு. நல்லா இருந்தா நல்லா இருக்குதுன்னு போடுறதுல ப்ராப்ளம் இல்லை. சரியா இருக்கு.
இப்போ ஒர்க் ஆகலையா ஸ்பீக்கர்? இல்ல ஏதோ ஒரு வாரமாவே ரொம்ப பக்கா இருக்கு ஸ்பேஸ். நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. இந்த தம்பி எல்லாம் இறக்கி விடு. தம்பி அவன் ஒருத்தன் மட்டும் பேசிட்டு இருப்பான். தம்பி வந்தாரு, அவரே எனக்கு தெரியல, அவரே தானா போயிட்டாரு, என்னன்னு தெரியல. கார்த்திக் ப்ரோ இல்ல இல்ல ஐயாப்பா, இப்பெல்லாம் கொஞ்சம் பக்கு ஜாஸ்தி ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா வெளியே தள்ளிடுது நம்மளெல்லாம் ஆமா கேட்டுன்னு ஆமா, இருக்கிறவங்க. அது இந்த உண்மைக்காவே என்னன்னே அப்படிதான் புரிய இருக்கு. மாட்டேங்குது. தம்பி வந்தா ஸ்கிரீன்ஷாட் கேளுங்க ப்ரோ. அன்னைக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போடவே இல்லை. எதுக்கு? என்ன ஸ்கிரீன்ஷாட்? அதான் ப்ரோ, லவ்லி ரோஸ் இன்னைக்கு ஒரு கதை சொன்னாரு. கார்த்திக் ப்ரோ ஆமா அதுவா? சரி ஓகே. அதான் ப்ரோ, ராபின்சன் தம்பி அந்த ஸ்டோரி. புரியுது. சொல்லுங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ கேக்குதா? ஹலோ போலீஸா? கேக்கு சொல்லுங்க. ப்ரோ சஜஷன் வேணும் ப்ரோ உங்ககிட்ட. சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ லவ் சஜஷன் ப்ரோ சொல்ல முடியுமா? என்னது? லவ் ப்ரோ லவ். லவ்வா? லவ் பத்தினா ஐபன்ட்டு கேளுங்க. அவன் தான் 3 லவ் பண்ணிருக்கான். அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு தெரியும். நமக்கு லவ்வுக்கும் ப்ரோ ஒரு அட்வைஸ் சொல்றேன், லவ் எல்லாம் ரொம்ப பண்ணிடாதீங்க. தூரம். நமக்கு லவ்வுக்கு ரொம்ப தூரம். ப்ரோ நீங்க உங்க பாலிடெக்னிக் லவ் பத்தி சொல்லவே இல்லையே ப்ரோ. சொல்றீங்க, டீடைல்டா ஒரு நாளைக்கு ஸ்டோரி சொல்லுங்க. அதெல்லாம் முன்னாடி சொல்லி முடிச்சாச்சு இல்லப்பா. எங்க ஒரு ரொம்ப வாட்டி சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த கதையை. நீங்க அப்படியா? பல டைம் சொல்லிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைலாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரண கதை அவ்வளவுதான். இப்போ பழைய ரெக்கார்டிங்ல இருக்கா? ஓகே. பழைய ரெக்கார்டிங் ரொம்ப பழசு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஐயப்பன் தான் இது வரைக்கும் சொல்லல. ஒண்ணுமே உண்மை இல்லைங்க. சொல்லணும்னா ஐயப்பன் தான் இது வரைக்கும் சொல்லவே மாட்டாரு. ஐயப்பன் பிரதர் சொல்லுங்க பிரதர். நான் பிரதர் அதெல்லாம் வேணாம் ப்ரோ, அது ஒரு ஸ்டோரி, அது ஒரு சொல்லிட்டு சாம இருக்க ப்ரோ. இல்ல ஏகப்பட்டது இருக்கும், அதுல எல்லாம் 1-2 சொல்லுங்க. சொல்லலாம், ஒரு நாள் சொல்றேன். இப்ப வேணாம். பேரு ஊரெல்லாம் கூட மாத்திடுங்க, பரவாயில்ல. கல்யாணம் ஆகட்டும், நான் சொல்றேன். அப்பதான் சொல்லக்கூடாது பிரதர், நீங்க வேற. ஊரு தான் சொல்லிட்டாரு, மதுரை தானே. நிறைய இருக்குங்க ஸ்பீக்கர்ல. ஹாய் கார்த்தி ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேசுறேன், கத்தார்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ப்ரோ. ஊர் உளுந்தூர்பேட்டை ப்ரோ. நீங்க இங்க? ரில்வானா? ஆமா ப்ரோ. எங்க ஊர் போற வழிதான். நீங்க சேலம் போகும்போதெல்லாம் உளுந்தூர்பேட்டை கிராஸ் பண்ணி தானே போய் ஆகணும்? ஆமா, போற வழிதான். சரி சரி. இப்ப மகாராஜா வந்து இப்படியெல்லாம் கனெக்ட் ஆகுற பாருங்க. ஊருக்கு போற வழியில கனெக்ட் ஆகுறீங்க, ஸ்பேஸ்ல கனெக்ட் ஆகுறீங்க. நீங்க இந்த சைடு நீங்க போகும்போது ஒரு ட்வீட், ஒரு இன்ஸ்டால ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க ப்ரோ, மீட் பண்ணலாம். இது கத்தார்ல இருக்கு. நீங்க ஊருக்கு வந்துட்டா இன்னும் ஒரு 2 monthsல வெக்கேஷன் வருவேன். சரி. மகாராஜா எவ்வளவு கலெக்ஷன் ப்ரோ எதிர்பார்க்கலாம்? கலெக்ஷன்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இப்போ கருடன் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். கருடன் படம் பார்த்தா பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான் சொன்னோம். பட் இவ்வளோ கலெக்ட் ஆகும் அப்படின்னா எதிர்பார்க்கல. மகாராஜா அப்படிதான், நல்லா இருக்கு. டேட்டு சூப்பர் டேட்டு. இந்த டேட்டு வந்து ரொம்ப நல்ல டேட்டு. ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு படம் இல்லை, அடுத்த 2 வாரத்துக்கு. திங்கட்கிழமை பக்ரீத் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ நிறைய தேட்டர் 300லேருந்து 350 தேட்டர் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும். ஓகே ப்ரோ. வேற இப்போ ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் ப்ளஸ் இருக்கு. அதனால கண்டிப்பாக படமும் ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்குன்றதுனால நல்லா கலெக்ட் ஆகும். விஜய் சேதுபதியோட சோலோ ரிலீஸ் ஹீரோவாக வரும்போது என்ன கலெக்ட் ஆகுதோ அதோட பெட்டர் ஆகும். ஓகே ப்ரோ. இப்போ எல்லா மூவிஸும் ஃப்ரைடேவே ரிலீஸ் பண்றாங்களே, ஏன் தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க? தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணா என்னன்னா ஃப்ரைடே வந்து ரொம்ப கம்மியாயிருதுங்க கலெக்ஷன். ஏன்னா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே நைட்டு தான் எல்லாருமே மூவிக்கு போவாங்க. ஸோ இந்த யூஏஇ, ஏன்னா ஃப்ரைடே இங்க லீவு. அங்கே ஓகே. பட் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஓகே ப்ரோ. தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணோம்னா ஃப்ரைடே வந்து கலெக்ஷன் ரொம்ப கம்மியாயிடுது. ஓகே. அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு கியூபுக்கு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. வெக்கேஷன் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன், மீட் பண்ணலாம் ப்ரோ. இல்லை, இன்னொன்று வந்து எல்லாரும் மைண்ட் செட் ஆயிட்டாங்க. இந்த படம் வந்து வெள்ளிக்கிழமை தான் படம் ரிலீஸ் ஆகுன்றது மைண்ட் செட் ஆயிட்டாங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில் எல்லாம். அதை பண்ணும்போது பெரிய ஹீரோ படங்களுக்கு ஓகே, விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம்லாம் வருது ஓகே. மற்ற படங்கள்லாம் ஒர்க் ஆகுறது இல்லை, வேலை காமெடிஸ்லாம். ஓகே ப்ரோ. வெக்கேஷன் வந்தா மீட் பண்ணலாம் ப்ரோ, முந்திரப்பேட்டை டோல்கேட்ல. மீட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கருடன் எவ்வளவு பண்ணுச்சு கார்த்திக்குள்ளா? கருடன் ஆயிடுச்சுங்க, தமிழ்நாடே கிட்டத்தட்ட 40 கோடி ஆயிடுச்சு. தமிழ்நாடு மட்டுமே 40+. மற்றதெல்லாம் சேர்ந்து 50 தாண்டி இருக்கும். டெவலப்மெண்ட் நல்லா இருக்குல்ல, பெரிய பிளாக் பஸ்டருங்க. 50 கோடி தாண்டி இருக்கும். 50-60 கோடி கிட்ட நெருங்கி இருக்கும். எடுத்தவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவங்க, யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி. பட் சூரிய நம்புறாரு, சூரிய அந்த அளவுக்கு நம்புறாரு. இந்த கதையே அவரோட கதை தான். ப்ரோ அப்படின்னா அவர் அப்பாவோட பயோபிக்லாம் எடுக்கிறது இப்போ ஈஸியாயிரும்ல? அவரோட கதைனா அவர் சொன்ன கதைங்க, அவருக்கு நடந்த கதை இல்லைங்க, அவர் பார்த்த கதை. ஊர்ல நடந்த ஒரு சம்பவத்தை அவர் பார்த்து சொல்லி இந்த ஒரு கதையை வந்து டெவலப் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான். இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்குள்ளேயே பஞ்சாயத்து வந்து ஒரு ஃப்ரெண்டு வெட்டி கொண்டுட்டான் குழந்தை கூட இருக்கும் போதே அப்படின்றது இன்சிடென்ட் அந்த ஊர்ல. ஸோ அது ஏன் பண்ணா அப்படின்றது அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை, வேற பிரச்சனை. அதுக்குள்ள வந்து இந்த கோயிலுக்குள்ள லேண்டு, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் கற்பனையை உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அதுல ஒரு கேரக்டர் வச்சு அந்த கேரக்டர் வந்து நியாயத்து பக்கம் நிப்பானா, விசுவாசத்து பக்கத்துல நிப்பானா, இதுதான் லைன். இதெல்லாம் டெவலப் பண்ணதான் அந்த கதை. அப்புறம் அவர் அப்பாவோட பயோபிக் அது இனிமேல் வரதுக்கு ஈஸியாயிரும்ல? யாரோட அப்பாவோட பயோபிக்? அவர்தான் சொல்லிட்டு இருக்காரு இன்டர்வியூல, அவர் அப்பாவோட பயோபிக் எடுக்கணும், கதையெல்லாம் ரெடி எடுக்கணும்னு சொல்லுங்க, ஆசைன்னாரு அவ்வளவுதாங்க. இன்டர்வியூலாம் பார்க்கல ப்ரோ. அப்படி சொல்லியிருக்காரா? ஆமா, கதையெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரெடி பண்ணிட்டாராம். ஆசை இருக்குன்னு இருக்காரு.
ஹலோ கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆக்சுவலாக ஒரு சின்ன டவுட். இப்போ ஒரு ₹190 டிக்கெட்னா அது ப்ரொடியூசரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, தியேட்டருக்கு அது எந்த கால்குலேஷனில் பிரியும்? அது டிக்கெட்லேயே போட்டிருப்பாங்க இல்லையா? ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி, 8% லோக்கல் வேர்ட் டேக்ஸ். அந்த 180ல் வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் போயிடும். ஸோ அது போக மீதி என்ன இருக்கோ அதுதான் அந்த டிக்கெட்டோட வேல்யூ அவங்களுக்கு போகும். டேக்ஸ் எல்லாம் போக அதில் பாதி பாதி. ஓ, அப்போ டேக்ஸ் போக ரிமைனிங் பேஸ் ஃபேரில் பாதி தியேட்டருக்கும் பாதி ப்ரொடியூசருக்கும் போயிடும். 160 வரும். 160 வரும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. அந்த 160 எப்படி பிரியும் கேட்குறேன். தியேட்டருக்கு பாதி இல்லை ப்ரொடியூசருக்கு பாதி போகுமா இல்லை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகுமா? அது என்ன கணக்கு? ரெண்டும் ஒன்று தானே. தேட்டருக்கு பாதி, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாதி. டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னா, ப்ரொடியூசர்கிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் படம் வாங்கிட்டாருன்னா அவருக்கு போகும். ப்ரொடியூசர் டேரக்டர் ரிலீஸ் பண்ணாருன்னா அவருக்கு போகும். அவ்வளோதான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இந்த வெப்பன் மூவி கலெக்ஷன் எப்படி? எப்போ தாங்க எல்லாம் கழி வெளி ஊத்துறானுங்க. அவர் வேறு கேஸ்லாம் போட்டிருந்தாரு, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வரதை பார்க்கணுன்னு இப்போதான் ஆர்வமாக இருக்கு. இந்த பூமரங்களை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்த மாதிரி வெப்பனை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கணும் ஆர்வமாக இருக்கு. ஓகே 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 ப்ரோ. டேரக்டர் நம்ம ஃப்ரெண்டு தான், பார்ப்போம். அந்த படம் ஓடிடியில் வந்து நான் பார்த்துட்டு இன்னும் படம் பார்க்கல, பார்த்து சொல்கிறேன். ஓகே 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 ப்ரோ. நான் இதாட்டி பாலையாக்கு ஏதாவது மினிஸ்டர் கொடுத்துருக்கலாம்ண்ணா. அப்போ அக்காண்டா 2 யார் நடிக்கிறது? பவன் கல்யாண் டெபியூட்டி சிஎம் ஆன மாதிரி அவர் நடிக்கலையா? இதெல்லாம் வந்து என்னன்னா சும்மா ஆர்வத்துக்கு கேட்கறது. ஓகேங்க. ஒரு வேலை ஒரு வேலையை நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐடி கம்பெனில வேலை பார்க்குறீங்க, 50,000 சம்பளம், 1,00,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அந்த 1,00,000 சம்பளத்துக்கு கொடுக்குற வேலையை. நான் வந்து ஒரு நாட்டுக்கு அமைச்சரா இருப்பேன், ஆனா நான் போய் படம் நடிப்பேன்னா என்ன கேனத்தனமா இல்லை, கேலி குத்தா இருக்காது. படமும் நடிப்பேன். இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் ஒருத்தரால? அரசியல் வந்துட்டு அரசியல் தாங்க வரணும். அதை விட்டு சும்மா ஓகே ஜெயிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஓகே அதை படம் நடிக்கிறது நிறுத்திக்கிட்டு, ஓகே நிறுத்தலை அப்படின்னா அவர் வேலை பார்க்கலன்னு அர்த்தம். அவருக்கு இல்லை, எல்லாருக்குமே தான். ப்ரோ பிரேம்ஜிக்கு உண்மையாவே கல்யாணம் நடந்துருச்சா இல்ல ஏதாச்சும் ஸ்டண்டா? ரோபம் நீங்க எல்லாத்தையும் பண்றதுக்கு. என்ன கேட்டா பாலையெல்லாம் எம்எல்ஏ ஆகக்கூடாதுங்க. அவர்லாம் யாருங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த தொழில இருக்கவங்க? இந்துப்புரா தானே அவர் எம்எல்ஏ. அவர்ல என்னைக்கா தொகுதிக்கு போய் ஏதாவது பார்த்துருப்பாரா? சும்மா சினிமா பிம்பத்தை பார்த்துட்டு ஓட்டு போறதுலாம் வந்து அவர் மேல கிரேஸ்ல ஓட்டு போடுறாங்க. பட் இதெல்லாம் மக்கள் பண்ற தப்பு தான். அவர் பாருங்க 4 டைம் எம்எல்ஏவா இருக்காரு. நான் 3 டைம்ண்ணா இப்போ.
ஓகேதா வேற இருக்குங்க. என்ன ஐயாப்பா ட்விட்டர்ல லைக்ஸ் எல்லாம் பிரைவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லதுதான். எல்லாரும் என்னென்ன லைக் போட்டவங்க ஜாலியா இருக்கும். யாரும் லைக் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. யாருதுமே காமிக்க மாட்டேங்குது. யாருக்குமே உள்ள போய் தெரியாது. பார்த்தாலும் நம்ம காமிக்க எதுக்கு லைக் மாட்டேங்குது. பண்ணாலும் யாருக்குமே தெரியாது. அப்படியா? சூப்பர். எல்லாத்தையும் லைக் பண்ணி விட்டுறோம். ஆனா லைக் யூஸே நீங்க இல்ல லைக் இப்ப லைக் பண்றவங்களுக்கு பண்ணாக்கா. தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராம் மாதிரியே மாறிட்டு இருக்கு ப்ரோ. கையை வச்சுக்கின்னு சும்மாவே இருக்க மாட்டான்ப்பா இவன் எலான் மஸ்க். பாட்டெல்லாம் சரி பண்ணுனா பண்ண மாட்டேங்கிறான். இல்ல அடுத்த ரீட்வீட்டையும் காலி பண்ணிடுவான். ஒன்லி வியூஸ் தான் கொண்டு வர போறான். இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. நிறைய வந்து ஐயோ, ஐடியில வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் பாட்ஸ் எல்லாம் ரொம்ப யாரும் இல்ல ப்ரோ, சொன்னாங்க சும்மா பாட்ஸ் சும்மா ரொம்ப தலைநோவு பாட்ஸ். இன்பயோ ரிப்ளை வந்துட்டு இருக்கு எல்லாத்தையும். ஆமா ஆமா. ஆனா எனக்கெல்லாம் இப்ப வரது இல்ல, குறைஞ்சிச்சு. ஐயோ எனக்கு பாட்ஸ் எல்லாம் ரொம்ப டெய்லி ஒரு 5 பாட் அட்லீஸ்ட் ஃபாலோஸ் யூ. நம்ம அத டெய்லி 5 பேரை பிளாக் பண்ணி இது பண்றதே வேலையாகுது. ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. போலீஸ் கேட்கல, கேக்குதா அவர் பேசுறது? இல்ல கார்த்தி. வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ என்ன எஸ்ஆர்பி ஏதாவது அப்டேட் இருக்கா நெக்ஸ்ட் இயர்? எது? ஷாருக் கான் புரியல, என்னது? இல்ல ஷாருக் கான் நெக்ஸ்ட் எதுவுமே அப்டேட் வரலையே, ஏன் அவரு இப்போ எதுவும் பண்ற மாதிரி ஐடியால இல்லையா? அதெல்லாம் தெரியலையே. அடுத்த படம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அவரு. இல்ல ப்ரோ எதுவும். ஹலோ கார்த்தி ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலாக அந்த இப்போ ஒரு பெரிய பெரிய மூவிஸ்லாம் வரும்போது நார்மல் சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ் எல்லாமே புக்கிங் வந்து ரொம்ப அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணிடுறாங்க. பட் இந்த கார்ப்பரேட் சினிமாஸு, மல்டிப்ளெக்ஸ், பிவிஆர், ஐநாக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 days 3 days முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் சிங்கிள் ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டி மட்டும் ரொம்ப அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணிடுறாங்களே, இவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த ரொம்ப டிலே ஆகுது? அவங்க எப்பயுமே வந்து இந்த செவ்வாய்க்கிழமை இருக்கு இல்லையா, செவ்வாய்க்கிழமை தான் அவங்க வச்சிருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் ஷெட்யூல் போடுவாங்க அடுத்த வாரத்துக்கு. அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, வெள்ளி சனினாரு திங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு திங்கக்கிழமை ட்ராப் இருக்கும். செவ்வாய்க்கிழமை அப்போ தான் அந்த படத்தோடைய ஒரிஜினல் அடுத்த வாரம் எப்படி இருக்கும், இந்த கலெக்ஷன் கம்மியாகுதா இல்லை இந்த படம் சஸ்டைன் ஆகுதுன்னு தெரியல. செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் ஷெட்யூல் மாற்றுவாங்க பிவிஆர், ஐநாக்ஸ் அந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ்லாம். அதனால அவங்க லேட்டாக பண்ணுறாங்க. அது சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் வந்து படமே மாற்றிடுவாங்க இல்லையா, 2 படம் 3 படம் தான் இல்லை.
படமே மாத்திடுறாங்கல்ல, அதனால அவங்களால ஈஸியாக மாத்திர முடியுது. இவங்க வந்து ஷோ எப்படி கொடுக்கலாம், 3 ஷோ கொடுக்கலாமா, 4 இப்போ கருடன் எடுக்கணுமா, இல்லை கருடன் 4 ஷோ கொடுக்கணுமா, 3 ஷோ கொடுக்கணுமா, அப்படிலாம் பார்க்கணும்ல. இப்போ வந்து திங்கள் செவ்வாய் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு. யூஸ்வலாகவே செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் வச்சுருப்பாங்க, செவ்வாய் நைட்டு போட்டுருவாங்க அந்த மாதிரி. ஓகே ப்ரோ. அப்புறம் ஏன் மகாராஜுக்கு ஓப்பன் ஆகலன்னு கேட்காதீங்க, அது வேற. அது வேற ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு அவங்களுக்குள்ள. இல்ல மகாராஜாக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க, பட் இப்ப எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்களே ப்ரோ பிவிஆர்லாம். பண்ணிட்டாங்களா? ஓகே. நான் சொன்னது நேற்று சொன்னேன், நேற்று ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்களா? சின்ன அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்துச்சு, இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஆமா ஆமா, இன்னைக்கு தான் ஓப்பன் ஆச்சு, நேற்று ஓப்பன் ஆகல. பிவிஆர்லாம் ஆயிடுச்சா? பிவிஆர் இன்னும் ஆகல, ஆயிடுச்சா? ஓப்பன் ஆயிடுச்சா? சரி ப்ரோ, ஓகே. ஏன்னா இப்போ சரியா ஒர்க் ஆக மாட்டேன் ஸ்பீக்கரு. ஆமாண்ணா, நீங்களே கோவஸ்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு ரெக்வஸ்ட் காட்டுறதா? இல்ல இல்ல. அப்போ நாளைக்கு வந்து எப்போ ப்ரோ ரிலீஸ்? எது அது விஷ்ணுவர்தன் டைரக்ஷன் பண்ணது. பக்ரீத்னாங்க. என்ன படங்க? சல்மான் கானும் விஷ்ணுவர்தன் காம்போல டபுள் என்னவோ. அதப்போ தள்ளி போய் இல்லை, அதனால அது அடுத்த வருஷம் சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.